அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். கடந்த 2 வருடத்துக்கான கட் ஆஃப் மார்க்கை நம்ம இதில் அனலைஸ் பண்ண இருக்கோம். இதில் எவ்வளோ மார்க்ஸ் வருது, இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். 2019 பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9398 வேக்கன்சிஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 அப்புறம் கோவிட் கேப்லாம் விட்டுட்டு 2023 தான் வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,117 வேக்கன்சிஸ் வச்சுருந்தாங்க. அடுத்ததான் இந்த வருஷம் 2024 பொறுத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 6,624, அதாவது 6,244 வேக்கன்சிஸ் விட்டுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 6,624. இதுக்கப்புறம் ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் மாதம் சொல்லியிருக்காங்க, நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அட்டடம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு நம்பிக்கை இருக்குது தான். அதை நம்ம மேலும் பார்ப்போம். இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இப்போ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2,000 வேக்கன்சிஸ் அதிகபட்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா நாட்களுக்கு ரொம்ப நெருங்கிட்டே வரதுனால 2,000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 9,000 வேக்கன்சிஸ் வரைக்கும் அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 9,000 வேக்கன்சிஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேட்டகிரிஸ் வைஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 170, அதாவது 170 கட் ஆஃப் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 168 கட் ஆஃப் இருந்தது. இந்த கட் ஆஃப் எப்படி அனலைஸ் 170 எடுத்தவங்க வரைக்கும் ஜென்ரலில் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது 200க்கு, அதாவது கொஸ்டின்ஸ் அடிப்படையில் தான் 200 கொஸ்டினுக்கு 170 போட்டவங்க வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரியில் செலக்ட் ஆகியிருந்தாங்க. 2023 பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் தான் மைனஸ் ஆகிருக்கு. 2 மார்க் தான் மைனஸ் ஆகி 168 போட்டிருந்தவங்களுக்கு வேக்கன்சிஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்னன்றதை பாருங்கள். வேக்கன்சிஸ் 2019 9,000 சில்லற, 2023 10,000 சில்லற. ஸோ அதுக்கு பெருசாக ஒன்றும் பெரிய கட் ஆஃப் ஒன்றும் ரோல் பண்ணலை. இதுவே இந்த வருஷம் பாருங்கள், 2024 6,000 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் 167. இந்த லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 2023 167 தான் ப்ளே பண்ணியிருந்தது. ஓகேங்களா? அடுத்தது எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 164, 165 இருந்தது லாஸ்ட் இயரு. பிசிஎம்மில் 165, 5 மார்க் கிட்டத்தட்ட குறைஞ்சி அவங்களுக்கு மட்டும் 160 போன தடவை லாஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் அவங்களுக்கு. எஸ்சியில் 163 இருந்தது, இதில் 160. எஸ்சியில் 160 இருந்தது, லாஸ்ட் இயரில் 158க்கு வந்துச்சு. அடுத்தது எஸ்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 159 இருந்தது, அடுத்ததில் 157 வந்தது. அடுத்தது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததே இதுதான், டிடபிள்யூ இந்த கேட்டகிரியில் எவ்வளோ தான் சார் மார்க் எடுக்கிறது, நிறைய மார்க் எடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தாங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சர்டிஃபிகேட் தான் இந்த இதுக்கு பேசும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் முக்கியம். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் நிச்சயம் வேலை கிடைக்கும். இது என்ன மாதிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இ-சேவை மையம் தாசில்தார்கிட்ட கலெக்டரேட்டில் வாங்கியிருக்கணும், தாசில்தார்கிட்ட கரெக்டான முறைப்படி வாங்கியிருக்கணும். இந்த 2 சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எடுக்கிறாங்க. மற்றவங்களாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கல, கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிதுன்னு போன தடவை டிபேட் போச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு முறையான சர்டிஃபிகேட் இல்லை, அதனால தான் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இவங்க கரெக்டான சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க, அதனால இவங்களுக்குலாம் கிடச்சிருச்சு கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கே. டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கும் அதே தான், கரெக்டான சர்டிஃபிகேட் இருக்கணும். கரெக்டான எத்தனை பர்சன்டேஜ் டிசபிலிட்டி இருக்காங்க அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது கலெக்டரேட்லேயும் வாங்கியிருக்கணும். நீங்கள் கலெக்டரேட்டில் தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதில் போய் கரெக்டாக நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி கரெக்டான சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவங்கள எலிஜிபிலிட்டி பர்சனாகவே அதில் எடுத்துக்க மாட்டாங்க.
ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய மார்க்கு வந்து இது ஆகும், அப்படிலாம் கிடையாது. பிஎஸ்டிஎம் வந்து 1 or 2 மைனஸ் தான் ஆகுது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை கூப்பிட்றானுங்கன்னா அந்த 10 பேரில் வந்து மார்க் அடிப்படையில் பார்க்குறாங்க, டேட் வைஸில் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரே இதில் இருக்கும் பட்சத்தில் பிஎஸ்டிஎம்மை கேட்டு அந்த நேரத்தில் மட்டும்தான் அவங்களால உள்ளார போகும்போது, மற்றபடி உங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக சலுகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து இத்தனை வருஷமாக அது எதுவுமே ஒழுங்கான இதில் வந்து பண்ண மாட்டுறாங்க. அங்கே போய் பார்த்தா இப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு வருஷமும். அங்கே உள்ளார போயிட்டு 1-2 மார்க்கில் தான் இதுவாகிட்டுருக்கு. ஓகேங்களா. டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம செலெக்ஷன் பண்ணுறது தான். டைப்பிங்கில் எல்லாருமே இந்த தடவை முடிச்சு தான் வச்சுருக்கானுங்க. மோஸ்ட்டாக வருஷத்துக்கு அதிகப்படுத்திட்டே தான் இருக்குது. எல்லாருமே டைப்பிங் முடிக்கிறாங்க, எல்லாருமே டைப்பிங் இதுக்கும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து அதுவும் வந்து பெருசாக மேஜர் ரோல்லாம் பண்ண மாட்டேங்குது இப்போ. அது எல்லாருமே முடித்ததுனால 1 or 2 மைனஸ் தான் அதுலேயும் வந்து இடிக்குது எல்லாருமே முடிச்சிருக்கனால எல்லாருக்குமே வந்து அது ஒன்றும் பெருசாக வந்து இந்த கட் ஆஃப் இவ்வளோ குறைச்சோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே முடிச்சதுனால எல்லாருக்கும் சேம் மார்க்காக தான் வந்துக்கிட்டு இருக்குது இத்தனை வருஷமாக. ஓகேவாங்க. இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இந்த வருஷம் 6000 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கனால இந்த வருஷம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நான் சொல்கிறதுலேருந்து 1-2 மார்க் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இது நான் எந்த அடிப்படையில் போட்டிருக்கோன்னா, நம்ம வந்து சேலஞ்ச் கீ கொடுத்துருக்கோம் தெரியுங்களா, மைனஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணதுனால இந்த மார்க் வந்து நான் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் வரும் அப்படின்ட்டு. இதில் அதிகபட்சம் 1 மார்க் மைனஸ் ஆகலாம், அவ்வளோதான் இருக்கும். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 170+ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் தான் இருக்கும். பிசியை பொறுத்த வரைக்கும் 168+னால் சேஃப் ஜோனு. எம்பிசிக்கு 167 மேலே போட்டிருந்தீங்கன்னா சேஃப் ஜோனு. பிசிஎம்க்கு 163 மேலே போட்டிருந்தீங்கன்னா சேஃப் ஜோனு. எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு 161 மேலே போட்டிருந்தீங்கன்னா சேஃப் ஜோனு. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகி 160+ போட்டிருந்தீங்கன்னா சேஃப் ஜோனு. இந்த டிடபிள்யூடிக்கு இதுவும் 120 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் இருந்தீங்கனாலே நீங்கள் சேஃப் ஜோன் தான். கரெக்டான சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே சேஃப் ஜோன் தான். ஏன்னா நிறைய பேர் வச்சுருக்க மாட்டுறாங்க. ஆமாம், டிசபிலிட்டி பர்சனாக அதே தான். இவங்கள மோஸ்ட்டாக எல்லாருமே வச்சுருக்காங்க. எல்லாருமே அவார்டு பேப்பர்ஸாக தான் இருக்காங்க. எல்லாருமே கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. இவங்களது வந்து போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட கம்மி தான். அவங்களோட இது பார்த்தீங்கன்னா போட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து 120+ எடுத்தாலே இந்த தடவை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் சரி, டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. 1 or 2 மைனஸ் மார்க் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அது நீங்களே பார்த்துக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அனலைஸ்டு வீடியோ தான். இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃப் தான் வரும், இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தால் போதும், நீங்கள் சொன்னால் கரெக்டு அப்படிலாம் இல்லை. இது வந்து நம்ம சரௌண்டிங்கில் எழுதினவங்க எல்லாரையும் வச்சு லாஸ்ட் டைம் எடுத்திருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு அனலைஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ளார வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாதம்ன்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலாம் போட்டிருந்தோம், அப்டேட்டட் வீடியோ. அதில் வந்து இந்த மாதம் அக்டோபரில் போட்டாங்க. அதாவது அக்டோபர் மிட்டு, அதாவது 3rd வீக் லாஸ்ட்டில் வந்து வரலாம்ன்ட்டு ஒரு இது. அதுக்குள்ளே அட்டம் ரிலீஸ் பண்ணி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்றத பெருசாக எதிர்பார்த்து தான் இருக்கும். ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஓரளவு வந்து கட் ஆஃப் ஏதாவது இதுவாகும். இதே இதில் இருந்ததுன்னா ரொம்பவே கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து இடிக்கும். இப்போ இத்தனை வருஷமாக இல்லாத அளவு வந்து இடிக்கும். அவ்வளோ கம்மி வேக்கன்சிஸ் தான், போட்டி அதிகம், எல்லாருமே எழுதுகிறாங்க, எல்லோரும் படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இப்படியே இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்ததுன்னா கட் ஆஃப் எங்கேயோ போயிடும், இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மேலும் தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை நமது சேனலில் அடுத்தடுத்த மென்மேலும் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.